பிள்ளைங்களா பாட்டி சமையல் இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு வச்சேன். பொண்ணு வீட்டில் வச்சுருக்கேன். நான் வந்து பெரிய பையனுக்கும் பெரிய மருமகளுக்கும் வைப்பேன் சென்னையில். இங்கே வந்து இங்கே ஒரு வீட்டில் வைப்போம். இங்கே வந்து பொண்ணு வீட்டில் வைப்பேன். பொண்ணு வீட்டில் வச்சுட்டு சின்ன பையன் பக்கமே இருக்கிறான். அவங்க பேர பசங்களுக்கு சாப்பாடு லஞ்சு கிளறி கொடுத்து விட்ருவேன். புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கின்னு மஞ்சள்தூள் போட்டு உப்புத்தூள் போட்டுடணும். போட்டுட்டு வானலில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் இல்லைன்னா நம்ம இருக்கிறத ஒரு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நான் அப்படிதான் ஊற்றணுன்னு பார்க்க மாட்டேன். வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கூட கொஞ்சமாக எண்ணெய் வேறு எந்த எண்ணெய்னா கூட ஊற்றி, நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணெய் வேறு எண்ணெய், நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட வீட்டில் இருக்கிற எண்ணெய் எதனா கொஞ்சம் கூட ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகா ரெண்டாக கிள்ளி போட்டுடணும். கறிப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டணும். புளி கரைச்சி வச்சுக்கிறதில்ல, மஞ்சள் தூள் போட்டு உப்புத்தூள் போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடணும். அதில் எண்ணெயில் சேர்த்துக்கணும். கூட இந்த புளி கரைச்சி வச்சுக்கிறோம்ல, அதை எடுத்து அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கொதித்து கட்டியாக ஆகணும். குழம்பு கட்டியாக பார்த்து காஞ்ச மிளகா, மிளகு, வெந்தயம் எண்ணெயில் வறுத்துக்கின்னு அதை என்ன பண்ணணும், இறக்கும்போது இறக்கி வச்சுட்டு கொட்டி அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். அந்த காஞ்ச மிளகா, வெந்தயம், மிளகு கொஞ்சம் வந்து நைஸாலாம் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் மிளகாயாக கூட தெரியலாம். அதை அரைச்சி வச்சுக்கின்னு இறக்கும்போது இறக்கி அதில் கொட்டிடணும். கொட்டிட்டு மல்லாட்டை கடலப்பருப்பு அது ரெண்டையும் என்ன பண்ணணும், எண்ணெயில் வறுத்து வச்சுக்கின்னு குழம்பு இறக்கி வச்சுட்டு நம்ம மூண்டு வச்சுட்டு திட்டமான அளவுக்கு கொஞ்சம் அந்த மல்லாட்டை பயிரையும் அந்த பருப்பையும் என்ன பண்ணணும், அந்த குழம்புல போடக்கூடாது. குழம்புல போட்டால் புளிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வறுத்து வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றி வறுத்து வச்சுக்கின்னு பசங்களுக்கு எப்போ நம்ம லஞ்சு கிளறணும்னு நினைக்கிறோமோ அப்போ கொஞ்சம் சாதத்தில் அந்த குழம்பு ஊற்றி இந்த மல்லாட்டை வேர்க்கடலையும் அந்த கடலப்பருப்பையும் போட்டு கலந்து பசங்களுக்கு கொடுக்கணும். ஒரு வாரத்துக்கு கூட நம்ம கீழே வச்சுருந்தா சாதம் கலர்னா நல்லாயிருக்கும். அப்படி நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 20 நாளைக்கு கூட இருக்கும். டாவல்ஸ் எல்லாம் போகிறோம்னா கலரி லேசாக எடுத்து சூடு பண்ணி அப்படியே அந்த கடலப்பருப்பு மல்லாட்டை பயிறு வறுத்து வச்சுக்கிறல அதை போட்டு கிளறி பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். கொத்தமல்லி தழை போடக்கூடாது, பூண்டெல்லாம் போடக்கூடாது. நல்லா இருக்காது டேஸ்ட்டாக.